தாவேக்கா என்ன பண்ணுச்சு சொல்லி முடிச்சுக்கிறேன். இத்தனை வருஷமா ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் போடாத ஒரு கட்சி, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்ன்ற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு அண்ணன், தீயவர்களின் பேச்சு எவ்வளவு கொடுமையோ நல்லவர்களின் மௌனம் அதோட கொடுமை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மட்டும்தான் முக்கியம் சொன்ன அண்ணன் இந்த வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம்னு சொல்றாரு. 2031 திருமாவளவன் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாரு வன்னியரசு அண்ணன். ஆனா இன்னைக்கு நாங்க கூட்டணிக்கு போவோம், ஆட்சி அதிகாரம் கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கேட்கல. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா விசிகா மேல? ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் அவர் சொன்னார். விசிகேக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை முதல்ல விசிகா பிரச்சனையா? நீங்க அப்படிதான் சொன்னீங்க. யார் கேட்கல? விஜய் கேட்கல. கவின் ஆணவ படுகொலை நடந்த போது கவின் அப்பாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. ஊடகங்கள் கவின் அப்பாட்ட பேட்டி எடுத்தாங்க. கவின் அப்பா வந்து விஜய் வருவார்னு சொல்லல. டெல்லியில இருக்காரு, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எழுச்சி தமிழர் திருமாவளவன் வருவார், பேசுவார், போராடுவார்னு சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய கட்சி விசிகே. ஒரு போராட்டம் ஆணவ படுகொலை கண்டித்து, கவின் படுகொலை கண்டித்து விசி தாவேக நடத்துறது காட்டுங்க. ஒரே ஒரு போராட்டத்தை காட்டுங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 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 படுகொலை நடந்த ஒரு வாரத்துல மதுரையில மாநாடுங்க. தென் மாவட்டத்தில் தான் அந்த படுகொலை. மதுரை மாநாட்டில் பெரிய அளவில் அதை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட்டியலின மக்கள் வாக்குல அள்ளணும்னு நினைக்கிறீங்கல்ல, பட்டியலின மக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது மௌனம் காக்கிறீர்கள். அந்த மாநாட்டில் அதை பத்தி பேசாமலேயே கடந்து போனது மட்டும் இல்ல, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு தீர்மானம் வேற நிறைவேற்றினாங்க. மாநாட்டில் நிறைவேற்றுவாங்களான்னு பார்த்தா மாநாட்டில் வாசிக்கவே இல்லை தீர்மானத்தை. அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை வருது. ஏன் மாநாட்டில் வாசிச்சா தெரிஞ்சு போயிரும்ல, சாதிவாதிகள் எல்லாம் கோவப்பட்டுருவாங்கல்ல, சாதிய வாக்குகள் எல்லாம் போயிரும்ல. எங்க ஆண்ட ஆளுங்கட்சி போடுற கணக்கை விட தாவேக்கா போடுற கணக்கு பயங்கரமா இருக்குதுங்க, பயங்கரமா இருக்குது.